ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் பற்றின ஒரு தகவல் தான். ஸோ இன்றைய தினத்தோட பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் வந்து January 7 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எடிட் ஆப்ஷன் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக நம்ம கொஷின்ஸ் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லியுமே ஒரு 50 கொஷின்ஸ் 100 கொஷின்ஸ் மாடல் வந்து யூஜி டிகிரி பேஸ்ட் ஆன் கொஷின் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் வந்து நம்மளுக்கு January 7 வந்து நம்மளுக்கு போஸ்ட்போன் ஆகுமா அப்படின்றத எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு. இப்போ இருக்க சூழ்நிலை பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து டிஆர்பியில் பொறுத்தளவும் இந்த சிஎம்ஆர்எஃப் எக்ஸாம் வந்து சேஞ்ச் பண்ண வச்சாங்க 1 வீக்கு. இப்போ வந்து இப்போ லாஸ்ட்டு சண்டே ஆக்சுவலாக இந்த எக்ஸாம் வச்சுருந்தாங்க 10. அது இப்போ வந்து மாற்றி நாளை மறுதினம் வந்து அந்த எக்ஸாம் வச்சுருக்காங்க. அதாவது என்ன பண்ணால் 4 மாவட்டங்களுக்கு வந்து மிக பாதிப்பு, மழையின் காரணமாக மிக பாதிப்பு வந்து அதிகமாக இருந்தனால ஸோ நிறைய பேர்த்தோட கோரிக்கையை வந்து அதை ஏற்று வந்து அந்த எக்ஸாம் மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் வந்து அது மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 2 டைம் வந்து டேட்டும் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தனால நம்மளுக்கு எக்ஸாம் வந்து மாற்றம் வந்து ஏதாவது இருக்குமா அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் டிஆர்பிக்கே வந்து இதை பற்றி நீங்கள் தகவல் வந்து கேட்கலாம். டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. அதே மாதிரி டிஆர்பி கிரீவன்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறது, ஸோ மெயில் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் மெயில் மூலயமோ இல்லை டோல் ஃப்ரீ நம்பரமோ கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு வரல. எப்போ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ January 7 எக்ஸாம், அது வரைக்கும் மட்டும்தான் இந்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இது டிஆர்பி கொடுத்த ஒரு தகவல். ஓகே, ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேஷனும் அவங்களுக்கு கொடுக்கல. கவர்மெண்ட் சார்பாக எந்த ஒரு அப்டேஷனும் அவங்களுக்கு தரல. திட்டமிட்டபடி உங்களுக்கு January 7 ஷெட்யூல் மட்டும்தான் இது வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் பண்ணல. ஸோ இனிமேல் ஏதாவது மாற்றம் வரும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து இன்டிமேஷன் பண்ணால் மட்டும்தான் அதில் மாற்றம் ஏதாவது வரும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டிஆர்பியில் சொல்லியிருக்க ஒரு தகவல். ஸோ நீங்களும் வந்து இதை சார்ந்த கொஷின்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். இல்லை அப்படின்னா கீழேயே உங்களோட வெப்சைட் கீழே பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் கண்டிப்பாக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இதுக்கான உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மெயிலோ இல்லை டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்க பதில் கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. ஸோ திட்டமிட்டபடி January 7 வந்து தான் இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் வரும் கால சூழ்நிலைகள் பொறுத்து கண்டிப்பாக அந்த எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ சிஎம்ஆர்எஃப் எக்ஸாம் வந்து மாற்றினாங்க அப்படின்னா இந்த சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக பாதிப்பு வந்து மழையின் காரணம் வந்து மிக பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க 1 வீக் வந்து டிலே பண்ணி வச்சது. ஸோ அந்த சூழ்நிலைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற பொறுத்தான் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் வந்து இதை பொறுத்து நம்மளுக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து சொல்லலை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் டிஆர்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வீடியோ வந்து நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.